W into x எனும் அலகை கொண்ட பௌதீக கணியத்தின் பரிமாணமாக பின்வருவனவற்றுள் அமைவது. ஸோ W என்று சொன்னா உங்களுக்கு எப்பயும் தெரியும், W என்றது watt, அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளவு ஜூல் எனர்ஜி கொடுக்கப்பட்டது என்றதைத்தான் W சொல்லும். ஸோ W என்று சொல்றது ஒரு செகண்டுக்கு கொடுக்கப்பட்ட எனர்ஜி. ஸோ அதை நீங்க செகண்டால பெருக்கினீங்கள் என்றால் மொத்த எனர்ஜி வரும். அதாவது வலுவ நேரத்தால பெருக்கினால் மொத்த சக்தி வரும். அப்ப இதுல என்ன கேட்கப்பட்டிருக்குதுன்னா சக்தியினுடைய பரிமாணம் என்னன்னு கேட்கிறாரு, அவ்வளவுதான். ஸோ சக்தியிட பரிமாணம் சொல்றது உங்களுக்கு தெரியும், வேலையிட பரிமாணத்துக்கு சமன். இப்ப வேலை என்று சொல்றது விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம். இப்ப நீங்கள் வேலைக்கு விசைக்கு போடலாம் ml t-2 என்று போடலாம். விசைட திசையில் அசைந்த தூரத்துக்கு L போடலாம். ஸோ ml² t-2 என்றது சக்தியினுடைய அலகாக வரும். இப்ப டிரெக்டா சக்தியிட பரிமாணம் என்னன்னு கேட்கறதுக்கு பதிலாக அவரு வட்டர செகண்ட் என்று கேட்டு அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாரு. அதோட 5th ஆன்சர் வரும். வேர்னியர் எடுக்குமானி ஒன்றிலே 20 வேர்னியர் பிரிவுகள் பிரதான அளவுடையின் 19 பிரிவுகளுடன் பொருந்துகின்றது. பிரதான அளவுடை மில்லி மீட்டரில் பிரிக்கப்பட்டுள்ளது. கருவி பூச்சிய வலு அற்றதெனின் வேர்னியரின் 5வது பிரிவு பிரதான அளவுடையின் 5வது பிரிவுடன் பொருந்தும் போது இரு பூச்சிய குறிகளுக்கும் இடைப்பட்ட தூரம். பொதுவாக எங்களோட வேர்னியர் ஒர்க் பண்ற கன்செப்டே இதுதான். வேர்னியர் பிரின்சிபிளே இப்படித்தான். இப்ப இதுதான் எங்களோட மெயின் டிவிஷன்டா. மெயின் டிவிஷன்ல மில்லி மீட்டர் இடைவெளிகள் இப்படி இருக்கும். நாங்கள் வேர்னியர் ஐடியாவே இதுதான். வேர்னியர் தத்துவமே இப்படித்தான் வருமா? சரி, இப்ப எங்களோட பிரதான அளவுடைகள் எல்லாமே மில்லி மீட்டர்ல வரும். இது பூச்சியம் வேண்டா, இது பூச்சியம் வேண்டா, இது 1 மில்லிமீட்டர், இது 2, இது 3, இது 4, இது 5. சரிதானே? இந்த கருவீட இழிவெண்ணிக்கை இருக்குதானே, இந்த கருவீட இழிவெண்ணிக்கை என்னன்னு சொன்னா 20 வேர்னியர் பிரிவுகள் பிரதான அளவுடையின் 19 பிரிவுகளுடன் பொருந்துகின்றது என்று சொன்னா எக்ஸ்ட்ராவா அந்த 1 19 பிரிவை 20ஆ பிரிக்கீங்களா எக்ஸ்ட்ராவா அந்த 1 மில்லிமீட்டர் 20 பகுதிகளில் மேலதிகமா பிரிஞ்சு காணப்படும். இழிவெண்ணிக்கையை நீங்கள் பார்த்து கொண்டு சொல்லலாம், டீப்பாத்தியை சொல்ல தேவையில்ல. ஸோ இழிவெண்ணிக்கைய நாங்கள் 5/100 என்று போடலாம். ஸோ இந்த கருவீர இழிவெண்ணிக்கை 0.05 மில்லிமீட்டர் என்று வரும். எப்பயும் இழிவெண்ணிக்கை என்று சொல்றது வேர்னியர்ட பூச்சியம் இருக்குதானே, எங்களோட வேர்னியர் ஸ்கேல்ட முதலாவது கோடு பிரதான அளவுடைய முதலாவது கோட்டிலிருந்து 0.05 மில்லிமீட்டர் பின்னால வந்து இருக்கும். அதே மாதிரி வேர்னியர் ஸ்கேல்ட 2வது கோடு 0.1, இதை விட 2 தரம் இழிவெண்ணிக்கை பின்னால வந்திருக்கும், 3 தரம் இழிவெண்ணிக்கை பின்னால வந்திருக்கும், 4 தரம் இழிவெண்ணிக்கை பின்னால வந்திருக்கும், 5 தரம் இழிவெண்ணிக்கை பின்னால வந்திருக்கும். இப்ப இந்த வழுக்கும் தாடையிட அவரை சொல்றாரு கருவியின் பூச்சிய வலு அற்றதனின் வேர்னியரின் 5வது பிரிவு பிரதான அளவுடையின் 5வது பிரிவுடன் பொருந்தும் உள்ளது. 1, 2, 3, 4, 5 இந்த பிரிவு நீங்கள் இந்த வழுக்கும் தாடைய முன்னுக்கு அசைச்சு வேர்னியர் 5வது பிரிவு பிரதான அளவுடையிட 5வது பிரிவோட பொருந்துது என்று சொன்னா ஆல்ரெடி இந்த வேர்னியர் 5வது பிரிவுக்கும் பிரதான அளவுடைய 5வது பிரிவுக்கும் இடைப்பட்ட தூரம் 5 தரம் இழிவெண்ணிக்கையாக இருக்கும். இதுதான் வேர்னியர் தத்துவமே. வேர்னியர் கருவி ஒர்க் பண்ற பிரின்சிபிளே இதுதான். இதே மாதிரி 6வது பிரதான அளவுடைக்கும் 6வது வேர்னியர் பிரிவுக்கும் இடைப்பட்ட இடைத்தூரம் 6 தரம் இழிவெண்ணிக்கையா வரும். இந்த கெப் இருக்குதானே, இந்த கெப் போக கூடிக்கொண்டே வரும். ஸோ அவர் என்ன சொல்றாரு, இதை நீங்க மூவ் பண்றபடியினால வேர்னியர் 5வது பிரிவு பிரதான அளவுடையின் 5வது பிரிவோட பொருந்துது இடத்திலிருந்து என்ன முடிவெடுக்கலாம்டா, இந்த பூச்சியம் வலது பக்கம் இது போய் பொருந்திட்டு என்று சொன்னால்
5 தரம் வெளிவெண்ணிக்கை தூரம் இந்த கோடு நகர்ந்திருக்குது. அதே கோடு தானே இது, அதே பொருள் தானே இது. ஸோ இந்த பூஜ்ஜியமும் அதே தூரம் நகர்ந்திருக்கும். இப்போ பூஜ்ஜியம் எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கும்டா 5 தர வெளிவெண்ணிக்கை. வெளிவெண்ணிக்கை 0.05, அது 5ஆல பெருக்கினால் 0.25 வந்து வரும். உங்களுக்கு அது 4th ஆன்சர் வரும். சரியா? ஓகே. இதுவே இதுல பூச்சிய வலு இருந்திருந்தால் இதே மாதிரி நாங்க கதைக்கலாமான்னு கேட்டா இல்ல. சரியா? ஓகே. ஒரு புள்ளியில் தாக்கும் F,2F எனும் விசைகளின் விலையுள் சிறிய விசைக்கு செங்குத்தாக உள்ளது எனின் விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம். இப்போ ஒரு புள்ளியில 2 விசை தாக்குதா, உங்களுக்கு தெரியும் நாங்கள் காவி கூட்டல் செய்யும் பொழுது பருமன்களுக்கு ஏற்ப கோடுகளை சின்னதாகவும் பெருசாகவும் கீற வேண்டும். ஸோ அந்த அடிப்படையில ஒரு புள்ளியில F என்ற விசை தாக்குது. இப்போ F என்ற விசையை எப்படி கீறணும் என்றால் 2F விசையும் அதே புள்ளியில தான் தாக்க வேணும், அதே புள்ளியில தான் 2F-ம் தாக்க வேணும். பட் அவரே சொல்றாரு நீங்க ரெண்டு விசையையும் ஒரு புள்ளியில கீறும் பொழுது அந்த 2 விசையை எப்படி தாக்குதுன்னா மற்ற 2F நீங்க கீற வேணும். அப்படி கீறும் பொழுது உங்களோட விலையுள் இந்த சின்ன விசைக்கு செங்குத்தா வார மாதிரி வர வேணும். இப்ப இந்த விலையுள் சின்ன விசைக்கு செங்குத்தா வார மாதிரி வர வேணும்னா மற்றைய 2F இப்படியான ஒரு பாதையில தாக்கினால்தான் இந்த விலையுள் சின்ன விசைக்கு செங்குத்தா வரும். இப்ப 2 விசைகளோட விலையுள்ள காண்றதுக்கு அவர் சொல்ற அந்த முக்கியமான விஷயம் விலையுள் விசை சிறிய விசைக்கு செங்குத்தாக உள்ளது இடத்திலிருந்து என்ன முடிவெடுக்கலாம்டா இந்த சின்ன விசைக்கு விலையுள் விசை செங்குத்தா வர வேணுமெண்டா மற்றைய 2F என்ற விசை இப்படியெல்லாம் தாக்கியிருக்க இயலாது. இப்படி தாக்கினால் விலையுள் செங்குத்தா வராது, பேருக்குள்ளால வரும் விலையுள். அதே மாதிரி அந்த 2F என்ற விசை செங்குத்தாகவும் தாக்கியிருக்க இயலாது. என செங்குத்தா தாக்கி இருந்தால் இந்த 2 விசைக்குமான விலையுள் இதுக்குள்ளால வந்து இருக்கும். அப்படியேண்டா எப்பையும் 2 விசைகளோட விலையுள் 2க்கும் நடுவால வரும் என்றதை வச்சு கொண்டு அது செங்குத்தாகவும் வருது என்றதிலிருந்து கட்டாயம் நான் முடிவெடுக்கலாம் அந்த மற்றைய விசை இப்படியான ஒரு கோணத்துல தாக்கினால்தான் விலையுள் இப்படி செங்குத்தா வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது செங்குத்துண்டு எங்களுக்கு விளங்கிட்டது. அப்ப விசை இணை கரத்தை பூர்த்தி செய்து இப்படியான ஒரு நாங்கள் காவி கூட்டல செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியும் இது எஃப், இது எஃப். அதே மாதிரி இது 2F என்றா இதுவும் 2F தானே, இதுவும் 2F தானே. இவ என்ன கேள்வி கேட்கிறாரு, இந்த 2 விசைக்கும் இடைப்பட்ட தூரம், இடைப்பட்ட கோணம் இது 90 பாகை. அப்ப இந்த கோணம் கட்டாயம் 120 90 விட கூடத்தான், 90 விட கூடத்தான். ஃபர்ஸ்ட் ஆன்சரும் வராது, செகண்ட் ஆன்சரும் வராது. இப்ப இந்த கோணத்தை கண்டமண்டா சரி. இப்ப நாங்கள் 2 விசைட விளைவுல காண்றதுக்கு இணைகரத்தை பூர்த்தி செய்ய வேணும். இணைகரம் என்று சொல்றது சமனும் சமாந்தரமுமான எதிர்பக்கங்களை கொண்ட நாட்பாக்கள். இப்ப இது எஃப் அமையுதுண்டா அதுக்கு நேரா உள்ள இதுவும் எஃப் தான் அமையும். அப்படி இருந்தா இந்த கோணம் என்னன்றத இதுவும் சங்கோணமா தான் வரும். இப்ப இந்த கோணம் என்னன்றத நீங்கள் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்ப இது எதிர்பக்கம், இது சம்பக்கம். ஸோ சைன் பெருமானம் இது எஃப், இது 2F. அதாவது இந்த கோணத்தின் அடிப்படையில சைன் பெருமானம் எடுத்தீங்கள் என்றால் இப்ப இதெல்லாம் பார்த்து கொண்டு சொல்ற விஷயம் விளங்குறதுக்காக தான் அப்படி சொல்றேன் நான். இப்ப இந்த கோணம் அடிப்படையில சைன் எடுத்தீங்கள் என்றால் சைன் என்று சொல்றது எதிர்பக்கத்தின் செம்பக்கம். இப்ப எதிர்பக்கம் எஃப், செம்பக்கம் 2F. ஸோ சைன் தீட்டான்னு சொல்றது, சைன் தீட்டான்னு சொல்றது உங்களுக்கு ஹாஃப் அண்டு வருதுண்டா சைன் 30 தானே ஹாஃப். அப்படி என்ன இந்த கோணம் எவ்வளவா இருக்கும், 30 பாகையா இருக்கும். இப்ப கேட்ட கேள்வி என்ன, இந்த விசைக்கும் மற்றைய 2F விசைக்கும் இடைப்பட்ட கோணம் தான் கேள்வி. இவ்வளவும் 90 கண்டுட்டோம். இது 30 கூட்டினால் 120 என்று வரும். உங்களோட தேர்ட் ஆன்சர் சரியா வரும்.
உண்மையில இந்த கேள்வியெல்லாம் நீங்க பார்த்து கொண்டு சொல்ல இயலும். பட் விளங்க வேணுமென்றதுக்காகத்தான் படமெல்லாம் போட்டு நான் காட்டிக்கொண்டு இருக்கிறேன். சரியோ? லேசர் ஒளி பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருதுக. லேசர் என்று சொன்னாலே இது தமிழ் எழுதுறதுல அர்த்தம் உங்களுக்கு கிளியரா விளங்காது. பட் பொதுவா நாங்க லேசரை கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதுவோம். அந்த சொல்லே லேசர்ங்கிறதுல ஒரு பெரிய விளக்கத்தை தரும். லேசர் என்றதுல பெரிய விளக்கத்தை அந்த சொல்லையே தரும். அதாவது லைட் ஆம்பிளிஃபைட் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ரேடியேஷன், அதாவது தூண்டப்பட்ட காலல் மூலம் விரியலாக்கம் செய்யப்பட்ட ஒளிதான் லேசர். இப்ப லேசர் ப்ரொடக்ஷன் சம்பந்தமா எங்களுக்கு ஒரு பெரிய தியரியே இருக்குது. சரி, ஓகே. இப்ப லேசர்ன்னு சொன்னா வேற ஒன்றுமே இல்லை, லைட் தான். லைட் தான். இப்ப லைட் என்ன, இப்போ உதாரணமா ஒரு ரெட் கலர் லைட் என்ன செய்யுமோ அதே தான் லேசரும். இப்ப லைட்டுக்கும் லேசருக்கும் என்ன வித்தியாசம் என்றா, பொதுவா நாங்க பார்க்கிற லைட் எல்லா டிரெக்ஷன்லயும் சேர்ந்து ஒரு ஒழுங்கு இல்லாம வரும். பட் லேசர் என்று சொல்றது ஒரே கலர் ஒளி ஒரே திசையில ஒரே அவத்தையில வந்து கொண்டிருக்கும். இப்ப லேசர்ல வாரதும் ஒளிக்கதிர் தான், நாங்க வளமையா பாக்குற லைட்ல வாரதும் ஒளிக்கதிர் தான். லேசர் என்ன செய்யுமோ லைட் என்ன செய்யுமோ அதே வேலைகளை லேசரும் செய்யும். லைட் தானே, லேசர்ன்றது லைட் தானே. இப்ப லேசர்ல ப்ளூ கலர் லேசர் இருக்குது, கிரீன் கலர் லேசர் இருக்குது, இப்ப கிரீன் கலர் லைட் இருக்குது. உதாரணமா ஒரு ப்ளூ கலர் லேசர்ண்டா என்ன அர்த்தம்டா, ப்ளூ கலருக்குரிய ஃப்ரீக்வன்சியுடைய ஒளி கதிர்கள் ஒரே அவத்தையில ஒரே நேர்கோட்டுல கொஹேசிவ்னு சொல்ற ஒரே நேர்கோட்டுல ஒண்டா வருது என்றால் அதுதான் ப்ளூ கலர் லேசர். இப்ப லேசர் என்றது ஜஸ்ட் லைட். ஆனா என்ன, நாங்க பாக்குற லைட் ஒரு ஒழுங்கு இல்லாம வரும். லேசர் வரும் பொழுது எல்லாம் ஒரே திசையில ஒரே அவத்தையில ஒரே மாதிரி வரும். அதுதான் லேசர். அப்ப லேசர் லைட் தான், அவ்வளவுதான். சாதாரண ஒளியின் செறிவை விட லேசர் கற்றை உயர் செறிவை உடையது. அது உண்மைதான். என்றால் லேசர் என்று சொல்வது ஒரு ஒரு அலகு கனவளவுலேயே நிறைய லேசர் கதிர்கள் ஒரே திசையில வந்து கொண்டே இருக்கும். நாங்க லேசர் ப்ரொடக்ஷன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், இப்ப இந்த இடத்துல ஒரு ஊடகத்தை வச்சுட்டு இங்க ஒரு தெரிய வச்சுட்டு இங்க ஒரு 100 வீதம் தெரிய இங்க ஒரு 90 வீதம் தெரிய வச்சுட்டு இதுக்குள்ள தூண்டிய காலில் ஏற்படுத்தி 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 ஒரே திசையில மிக அதிக எண்ணிக்கையான ஒளிக்கதிர்களை அனுப்புறது தான் லேசர். இப்ப லேசர் என்று சொல்றது சாதாரண ஒளியில உள்ள ஒளிக்கதிர்களோட எண்ணிக்கையை விட லேசர் வெளியால வரும் பொழுது அதிக எண்ணிக்கையான ஒளிக்கதிர்கள் கூடிய செறிவோட வெளியால வரும். அதனாலதான் நீங்க லேசர்ல பொதுவா நாங்கள் யூஸ் பண்ற லேசர்ட எனர்ஜி குறைவோ. பட் பொதுவா நீங்கள் இன்னும் லேசர்ட செறிவை கூட்டி ஒரே திசையில அதிக எண்ணிக்கையான ஒளிக்கதிர்களை அனுப்பும் பொழுது லேசர்களை பயன்படுத்தி நாங்க மனிதர்களை கொள்ளக்கூடிய கண்ணை கூட செய்யலாம். லேசரை பயன்படுத்தி நாங்கள் உலோகங்களை கூட வெட்டலாம். அதெல்லாம் இப்ப நாங்கள் ஒரு அளவுக்கான உள்ள போற ஒளிக்கதிர்களோட எண்ணிக்கைய இன்னும் அதிகமா கூட்ட 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 அந்த ஒரு அளவுக்கான அளவுல உள்ள சக்தி கூடிக்கொண்டு வரும். ஸோ அந்த லேசர்ல சக்தி கூடிய லேசர்கள் வரை இருக்குது. பொதுவா லைட்டை விட லேசர்ட அலகுக்கான அளவுக்குள்ள நிறைய எண்ணிக்கையான ஒளிக்கதிர்கள் ஒரே திசையில போகும். நாங்கள் பயன்படுத்துற லைட்டுக்கும் லேசருக்குமான டிஃபரெண்டுமே அதுதான். சரியா? சாதாரண ஒளியின் செறிவை விட சாதாரண ஒளியின் செறிவை விட லேசர் கற்றை உயர் செறிவுடையது. சரி, லேசர் வேறுபட்ட நிறங்களையும் வரலாம். ப்ளூ கலர், ரெட் கலர், ஒரே கலர் ஒளிய ஒரே திசையில அதிகூடிய செறிவுல அனுப்பிவிட்டோம் என்றால் அதுதான் லேசர். லேசர் கற்றையை கண்ணாடி அரியத்தினால் முறிவடைய செய்ய முடியாது. லேசர்னா என்ன? லைட். லைட் இப்போ ஒரு லைட் அரியத்துல போனா முறிவடையாதா? முறிவடையும். அப்ப லேசரும் லைட் தானே, முறிவடைய செய்ய முடியாதுன்னா போல முறிவடையலாம். லேசர் ஒளி குறுக்கலைகள் ஆகும். லேசர் லைட் ஒளி என்று சொல்வது மின்காந்த அலை. இப்ப லேசரும் ஒரு மின்காந்த அலை. எல்லா மின்காந்த அலைகளும் குறுக்கலை. சரி, அதை சொல்லவா வேணும்? சரி, அப்ப எது சரி? ஏயும் சியும் தான் சரி.
fourth answer. அமுக்கம் கூடும்போது பரபின் மெழுகின் உருகுநிலை. பொதுவா நாங்கள் ஹீட்ல படிப்போம், அது ரீசன் எல்லாம் இருக்குது, அதனால இன்ட்ரெஸ்டான விஷயம். பொதுவா ஒரு சேர்வையிட உருகுநிலை கொதிநிலைய அந்த சேர்வையை சூழ உள்ள வளிமண்டல அமுக்கம் தீர்மானிக்கும். அந்த சேர்வையை சூழ உள்ள அமுக்கம் கூடுதண்டா எல்லா திரவங்களோட கொதிநிலையும் கூடும், எல்லா பதார்த்தங்களோட கொதிநிலையும் கூடும். ஆனா வளிமண்டல அமுக்கம் கூடுதண்டா பெரும்பாலான சேர்வைகளோட உருகுநிலை வெப்பநிலை கூடும். ஆனா சில சேர்வைகளுக்கு அதை சூழ உள்ள அமுக்கம் கூடுதண்டா, ஒரு திண்மம் இருக்குது, அதை சூழ உள்ள பகுதியிட அமுக்கம் கூடுதண்டா எல்லா சேர்வைகளுக்கும் கொதிநிலை கூடிடும். ஆனா பெரும்பாலான சேர்வைகளுக்கு உருகுநிலையும் கூடும். ஆனா சில சேர்வைகளுக்கு அதை சூழ உள்ள அமுக்கம் கூடினால் உருகுநிலை குறைஞ்சிடும். அது எப்படியான சேர்வைகள் என்றால், எந்த சேர்வை திண்மமா இருந்து திரவமா மாறும் பொழுது அவற்றினுடைய மூலக்கூறுகளுக்கு இடையிலான நெருக்கம் குறையிற மாதிரி வருதோ அந்த மாதிரியான சேர்வைகள் அமுக்கம் கூடினால் அதோட உருகுநிலை குறைஞ்சிரும். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் எங்களோட நீர். நீர் கூட பழமையா 0 பாகைசீல உருகிற நீர் நீங்கள் வளிமண்டல அமுக்கத்தை கூட்டி விட்டீங்கள் என்றால் ஒரு -5 பாகைசி 6 பாகைசிலேயே உருக ஸ்டார்ட் ஆயிடும். என்ன சொல்றேன் என்றா, சொல்ல வந்த விஷயம், இது எப்படியான மெட்டீரியலுக்குன்னு சொன்னா எல்லாத்துக்கும் இல்லை. எந்த பொருள் உருகும் பொழுது அதோட கனவளவு குறையுதோ, அதாவது எந்த பொருள் உருகும் பொழுது அவற்றினுடைய மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை நல்லா நெருக்கமா வருதோ அப்படியான பொருள்களுக்கு மட்டும் அதை சூழ உள்ள அமுக்கம் கூடினா உருகு நிலை குறைஞ்சிடும். அப்படியான பொருட்கள் ஒன்றுதான் இந்த பரபின் மெழுகு, இன்னொன்று நீர். நீர் கூட இப்படிதான் செய்யும். வளமையா 0 பாகைசில உருகிற நீர் அமுக்கம் கூடினா உருகுநிலை குறைஞ்சி ஒரு -5 பாகைசிலேயே உருகிறது. சரிதானே? என்ன சொல்ல வரேன், ஃபைனலா சொல்ற முடிவு என்ன தெரியுமா? எந்த பொருளா இருந்தாலும் சரி, சூழ உள்ள அமுக்கம் கூடினா கொதிநிலை கூடும். ஆனா உருகும் பொழுது கனவளவு மூலக்கூறுகள் நெருக்கமடையக்கூடிய சேர்வைகள், உருகும் பொழுது அதுல உள்ள மூலக்கூறுகள் நெருக்கமடையக்கூடிய சேர்வைகளுக்கு அமுக்கம் கூடினா அதோட உருகுநிலை குறைஞ்சிடும். சரிதானே? திரும்பியும் சொல்றேன், வளிமண்டல அமுக்கம் கூடினா உருகுநிலை கொதிநிலை கூடும். ஆனா சில சேர்வைகளுக்கு மட்டும் உருகுநிலை குறைஞ்சிடும். அது எப்படியான சேர்வைகள் என்றால், எந்த சேர்வை உருகும் பொழுது மூலக்கூறுகளுக்கு இடையில உள்ள நெருக்கம் கூடுதோ அந்த மாதிரியான சேர்வைகள். அதுக்கு எக்ஸாம்பிள் நீர், இன்னொன்று பரபின் மெழுகு. ஸோ பரபின் மெழுகும் அந்த பிரச்சனை உள்ள ஆள் தான். அமுக்கம் கூடும்போது பரபின் மெழுகின் உருகு நிலை நார்மலா பரபின் மெழுகு இல்லாம வேற ஏதாவது இருந்திருந்தால், நீர் பரபின் மெழுகு போன்ற திரவங்கள் இல்லாம வேறொரு தேங்காய் எண்ணெய் போன்ற ஒரு திரவமா இருந்திருந்தால் அமுக்கம் கூடும் பொழுது உருகு நிலையும் கூடியிருக்கும். ஆனா இந்த நீர் பரபின் மெழுகு போன்றவற்றிற்கு அமுக்கம் கூடும் பொழுது உருகு நிலை குறைஞ்சிரும். இது ஏன் எதுக்கு என்றத ஹீட்ல நாங்க டீப்பா அழகா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கலாம். அதாவது போல்ட்ஸ்மான்ட விஷயங்களை சொல்லி மூலக்கூறுகளை பத்தி கதைச்சி விலங்கெடுக்கலாம். பட் அந்த முடிவை தெரிஞ்சு கொண்டீங்கன்னா போதும். சரியோ? இப்ப நீரும் வரும். நீர் கூட அமுக்கம் கூடும் பொழுது உருகு நிலை குறைஞ்சிரும். சரியா? இப்ப நீங்க விரும்பினா உங்களோட வீட்டுல ஒரு ஐஸ் கியூப் இருக்கும். ஐஸ் கியூப் கட்டியா இருக்கும். அந்த ஐஸ் கியூப் கட்டியா இருக்கும். பட் அந்த ஐஸ் கியூப் கட்டியா இருக்குதானேன்னு சொல்லி நீங்கள் அந்த ஐஸ் கியூப்ல நீங்க கையை வச்சு ஒரு இடத்த அழுத்துங்க. சரி, கை வைக்க வேண்டாமே தெரியும். கையை வச்சு அவங்களோட கையில உள்ள வெப்பம் காரணம் அது உருகிடும். அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஒரு ரூலரை வச்சு, ரூலர்லையும் ஹீட் இருக்கும் தான், சரி ஓகே, நீங்கள் ஒரு ரூலரை வச்சு அழுத்துங்க. நீங்க அழுத்துற இடத்துல உள்ள நீர் திரவமா மாறிடும்.
சரிதானே? ஏனென்றா அந்த பனிக்கட்டி 0 பாகைசில தான் இருக்கும். ஆனா அழுத்துற இடத்துல அமுக்கம் கூடுறபடியினால அது -6 பாகைசிலேயே உருகக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும். இதெல்லாம் ஹீட் சம்பந்தப்பட்ட விடயங்கள். உங்களுக்கு தியரி தெரியும் அப்படின்னு நினைச்சு கூட நான் சொல்றேன். அது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிதானே? பனிக்கட்டியில அமுக்கம் கூடினா ஒரு கண்ணில் குறைஞ்சிடும். சரியா? இதை வச்சு ஒரு மெஜிக் கூட செய்வாங்க. ஒரு பனிக்கட்டிக்கு மேல ஒரு நூலை கொண்டு வந்து அழுத்திட்டு நல்லா அழுத்தினீங்கள் என்றால் எப்படி மாறுமெண்டா அந்த பனிக்கட்டி உங்களோட நூல் இருக்கு தானே, நூல் நூல் பனிக்கட்டிக்கு உள்ளுக்கு வச்சே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி மாறும். அதாவது நூலை ஏற்கனவே நீருக்குள்ள வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சால் எப்படி ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகி வருமோ அதே மாதிரி ஒரு பனிக்கட்டிக்கு மேல நீங்க நூலொண்ட கொண்டு வந்து அழுத்தினீங்கள் என்றால் அது கட்டியா இருக்கும் பொழுதே அந்த நூல் உள்ளுக்கு போய் செருவி கொள்ளும். காரணம் இதுதான். அமுக்கம் கூடினா உருகு நிலை குறைகிறது தான் காரணம். சரி, தெளிவா ஹீட்ல படிக்கலாம். செல்சியஸ் அளவு திட்டத்தில் திரவத்தின் கொதிநிலை 90 பாகை ஆகும். வெப்ப இயக்கவியல் அளவு திட்டத்தின்படி அப்பொருளின் வெப்பநிலை, உங்களுக்கு தெரியும் வெப்ப இயக்கவியல் அளவு திட்டம் என்று சொல்றது கெல்வின். அதாவது நீங்க செல்சியஸை கெல்வினுக்கு மாற்ற வேண்டும் என்றால் 273.15 கெல்வினை கூட்ட வேணும். அப்ப 90 கூட 273.15 நீங்க கூட்டினீங்கள் என்றால் அதை கூட்டும் பொழுது உங்களுக்கு ஆன்சர் அப்ப 90 கூட 273.15 கூட்டினால் கட்டாயம் இந்த ஆன்சர் வராது, இது வராது, இதுவும் வராது. என்ன எனக்கு ஃபைனலா 90 கூட 273.15 கூட்டினால் ஃபைனல் ஆன்சரும் 15 முடிய வேணும். இப்போ 2 அல்லது 3 வரலாம். அதுல நீங்கள் இதை கூட்டுறீங்களா இதை கூட்ட தெரியாதா? கூட்ட தெரியும் தானே உங்களுக்கு. 363.15 கெல்வின் என்று வரும். செகண்ட் ஆன்சர் வரும். பட் அந்த 273.15 கெல்வின் தான் செல்சியஸ கெல்வினா மாத்துறது. பட் அதிகமா 273.16 கெல்வின் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பரும் அதிகமாக பிரயோகத்தில் இருக்குது. அது என்னன்னு சொன்னா நீரின் ட்ரிபிள் பாயிண்ட், வாட்டரோட ட்ரிபிள் பாயிண்ட், மும்மை புள்ளி. சரிதானே? திரவம், திண்மம், ஆவி சமநிலையில் உள்ள வெப்பநிலை. அது சும்மா சொல்லி வரேன். அதனாலதான் இவர் அந்த 16 போட்டிருக்கிறாரு. பட் கெல்வினுக்கு மாத்துறதுக்கு 273.15 கெல்வினை தான் திருத்தமா கூட்ட வேணும். பட் நாங்கள் பொதுவா எக்ஸாம்ஸ்ல 273 தான் கூட்டி கூட்டி செய்வோம். பட் உண்மையில 273.15 கெல்வினை கூட்ட வேணும். அது சின்ன கேள்வி. ஒரு எளிய இசை அளவில், அதாவது எளிமை இசை இயக்கத்துல ஒரு முழு அலைவுக்கான ஆர்முடுகள் எதில் இடப்பெயர்ச்சி வரைபானது. அது எல்லாருக்கும் தெரியும். எளிமை இசைக்குனாலே ஏ சமன் -ஒமேகா வர்க்கம் எக்ஸ். அப்போ அவர் என்ன சொல்றாரு? ஆர்முடுகளுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் கிராஃப் நீங்கள் என்றால் ஒமேகா மாறாது. ஒமேகா மாறாதுன்றா உங்களோட கிராஃப் வந்து மைனஸ் இப்படி வரும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எளிமை இசை இயக்கத்துல ஆர்முடுகளுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் பெறப்பட்ட கிராஃப் ஒரு நேர்கோடா வரும். மைனஸ் படித்திறனோட ஒரு நேர்கோடா வரும். அது உங்களுக்கு தெரியும். சரிதானே? மற்ற இதுக்கெல்லாம் நீள் வட்டம், வட்டம், சைன் வளைவு, பரவளைவுக்கெல்லாம் வேற வேற கணியங்கள் இருக்குது. பட் இதோட முடிப்போம். இதுக்கு நேர்கோடு, அவ்வளவுதான். வானியல் தொலைக்காட்டி ஒன்று நட்சத்திரங்களை தொடர்ந்து பல மணி நேரம் அவதானிக்க பாவிக்கப்படுகின்றது. இத்தொலைக்காட்டியானது செப்பம் செய்யப்படும் முறையானது. பொதுவா நீங்கள் ஒரு விஷயத்த நீண்ட நேரம் ஒப்சர்வ் பண்ண வேணும் என்றா அந்த பொருளை தொலைவுல வச்சுதான் பார்க்க வேணும். நான் என்ன சொல்றேன்டா, உங்களோட கொப்பியை நீங்க படிக்கிறீங்க, அன்னையில வச்சு படிச்சீங்கள் என்றால் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு உங்களோட கண் வலிக்கும். பட் இதுவே உங்களோட கொப்பியை நீங்கள் தொலைவுல வச்சு கொண்டு படிச்சீங்கள் என்றால் உங்களோட கண் ரிலாக்ஸாவே இருக்கும். இப்ப
நாங்கள் வானியல் தொலைக்காட்டின்னு சொல்லும் பொழுது வானத்துல உள்ள கோள்கள் உடுக்கள் சம்பந்தமா அவதானிக்க வேண்டி இருக்குது. அது மிகப்பெரிய வேகங்களும் நகராது, மெதுவா தான் நகரும். அதை நாங்கள் நீண்ட நேரம் அவதானிக்க வேண்டி வரும். அப்படி நீண்ட நேரம் அவதானிக்க வேணும் வேண்டாம், நாங்க வைக்கிற தொலைக்காட்டியில வரப்போற பிம்பம் இருக்குதான், தொலைக்காட்டியில வரப்போற பிம்பம் எங்கட கண்ல இருந்து முடிவிலி தூரத்துல வார மாதிரி செட் பண்ணினாத்தான் எங்களுக்கு நீண்ட நேரம் அதை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஏன்னா எப்பயும் மனிதன் கண்ணுக்கு தொலைவுல உள்ள பொருட்களை பார்க்கறது கம்ஃபர்டபுளா இருக்கு. பட் ஒரு பொருள் அண்மையில இருக்குது என்றால் அதை கொஞ்ச நேரம் பார்த்தாலே கண் வலிக்க ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப இதுல என்ன விளங்குது, தொடர்ந்து பல மணி நேரங்கள் அவதானிக்க பாவிக்கப்படுகின்றது என்றதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். இந்த வானியல் தொலைக்காட்டி இறுதி பிம்பம் முடிவிலியில் உள்ள மாதிரி சத்தம் செய்யப்பட்டிருக்குது. சோ இயல்பாகவே வானியல் தொலைக்காட்டிகள் அப்படித்தான் சத்தம் செய்யப்படும். இயல்பான சத்தம் செய்கை இயல்பா நோமலாகவே வானியல் தொலைக்காட்டிகளோட இறுதி பிம்பம் முடிவிலியில வார மாதிரி தான் சத்தம் செய்யப்படும். அப்ப இதை பார்த்தா என்ன விளங்குதுன்னா, வானியல் தொலைக்காட்டி இயல்பான சத்தம் செய்கையில இருக்குது. ஏன்னா நோமலாகவே நாங்கள் நீண்ட நேரம் பார்க்க வேண்டிய தேவைதான் வரும். இப்ப நீண்ட நேரம் பார்க்க வேண்டும் என்றால் இறுதி பிம்பம் முடிவிலியில தான் வருவார். சரியா? இப்ப பிம்பம் தலைகீழாக இருக்கும் வகையில், எஸ், அது எப்பயும் தலைகீழ் தான். ஏன் சொல்லுங்க, என்ன முடிவிலில் இருந்து வார பொருளோட பிம்பம் இங்க தலைகீழா விழும். அதை நாங்கள் தலைகீழா உள்ள பொருளை, சரிதான், தலைகீழாகவே முடிவில பிம்பத்தை உருவாகும். அது சரிதான், அது தலைகீழ் தான் எப்பயும், அது உங்களுக்கு தெரியும். பிம்பம் முடிவெளியில் உருவாகும் வகையில் பல மணி நேரம் அவதானிக்கிறோம் என்றா பிம்பம் முடிவெளியில வந்தா தான் ரிலாக்ஸா இருக்கும். அப்பதான் எங்களுக்கு நீண்ட நேரம் பார்க்கலாம். ஸோ அதுவும் சரிதான், அதுவும் சரிதான். ஏயும் சரிதான், பியும் சரிதான். கோண பெரிதாக்கம் பெறக்கூடிய உயர் பெருமானத்தில் இருக்கும் வகையில் இருக்குமாம். கவனிங்க, ஏக பரிமாண உருப்பெருக்கம் கொண்டு இருக்குது, கோண உருப்பெருக்கம் கொண்டு இருக்குது. பட் இந்த கருவிகள் செயற்படுறது கோண உருப்பெருக்க கான்செப்ட்ல. இப்ப நீங்க சொல்லுங்க, நான் டீப்பா சொல்ல முடிவை சொல்றேன். எந்த கருவியா இருந்தாலும் சரி, அது எளிய நுணுக்கு காட்டியா இருக்கட்டும், அல்லது கூட்டு நுணுக்கு காட்டியா இருக்கட்டும், அல்லது வானியல் தொலைக்காட்டியா இருக்கட்டும், எந்த கருவியா இருந்தாலும் சரி, உங்களோட இறுதி பிம்பம் தெளிவு பார்வையிட இழிவு தூரத்துல இருக்கிற கண்டிஷன்ல தான் கோண உருப்பெருக்கம் அதிகமா வரும். இறுதி பிம்பம் முடிவிலியில உருவாகிறத விட. அப்ப அது எந்த கருவியா இருந்தாலும் சரிதான், அது ஏனென்றெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் ஏனென்றெல்லாம் கதைக்கு இல்லை, சரிதானே? அப்ப கோண பெரிதாக்கம் பெறக்கூடிய உயர் பெருமானத்தில் இருக்கும் வகை என்று சொன்னா, இறுதி பிம்பம் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்துல வந்தா உயர் கோண பெரிதாக்கம் சொல்லலாம். ஆனா இப்ப இறுதி பிம்பம் முடிவிலியில வரும் பொழுது உயர் கோண பெரிதாக்கம் வராது. எந்த கருவியா இருந்தாலும் சரி, அதோட இறுதி பிம்பம் தெளிவு பார்வையிட இழிவு தூரத்துல வார கண்டிஷன்ல தான் அதோட கோண உருப்பெருக்கம் அதிகமாக வரும். சரியா? ரைட். அது ஏன்னு நீங்க அந்த படங்கள் பிரி பார்த்தீங்கன்னா விளங்கும். ஓகே, இப்ப இது புல சி புல. ஏன்னா இப்ப பல மணி நேரம் தொடர்ந்து அவதானிக்கும் பொழுது இறுதி பிம்பம் முடிவிலில் இருக்கும். முடிவிலில் இருந்தா கோணம் பெரிதாக்கம் பெருசா வராது, கொஞ்சம் குறைவா தான் வரும். உங்களுக்கு ஏயும் பியும் தான் சரியாப்பா, உங்களுக்கு செகண்ட் ஆன்சர் தான் வரும். 9வது எளிய இசை இயக்கத்தை நிகழ்த்தும் ஒரு துணிக்கை புள்ளிகள் ஏ, பியினை ஒரே வேகத்தில் கடக்கின்றன. அது உங்களுக்கு தெரியும், அந்த சமன்பாடு நீங்க பார்க்கலாம். ஏ, பியினை ஒரே வேகத்தில் கடக்கின்றனவாம். அது என்ன ஒரே வேகம் சொல்றாரு, சரிதானே? இங்க இருக்கும் பொழுது இந்த வேகம், இங்க இருக்கும் பொழுது இந்த வேகம், ஒரே கதி என்று சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். சரி, ஏபியினை ஒரே வேகத்தில் கடக்கின்றன. ஏயிலிருந்து பிக்கு வருவதற்கு 3 செகண்ட் எடுத்து இன்னொரு 3 செகண்ட்களில் மீண்டும் பிக்கே வருகின்றது. அலைவின் அலைவு காலம். இதுவும் சினகதி. அலைவு காலம் சொல்றது
ஒரு இடத்த ஸ்டார்ட் பண்ணி போய் மீண்டும் அதே இடத்துக்கு வாரத்துக்கு எவ்வளவு டைம்னு சொல்றதுதான் அலைவு காலம். அதாவது ஒரு பூரண சுழற்சிக்கு எடுக்கிற நேரம் தான் அலைவு காலம். இப்ப இந்த பொருள் இங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைப்போம். இங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னீங்களா, இங்க போய் இங்க வந்து இங்க வாரது, இதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்னு சொல்றது அலைவு காலம். அல்லது அல்லது இங்க ஸ்டார்ட் பண்ணினால் அது இங்க இருந்து இங்க போய் அங்கிருந்து இங்க வரக்கல ஒரு ஃபுல் சர்க்கிள் முடிஞ்சிடும். அப்ப சொல்லுங்க, நாங்கள் இங்க இருந்து பார்ப்போம், பரவாயில்லை. இங்க இருந்து அங்க போறோம்னா இது 1.5 செகண்ட், இது 3, இது 1.5. ஸோ இங்க இருந்து இங்க போறதுக்கு மொத்தமாக 6 செகண்ட், அங்க இருந்து திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு 6 செகண்ட். ஸோ டோட்டலா இங்க தொடங்கி அங்க போய் மீண்டும் இங்க வாரத்துக்கு அதுக்கு எடுத்த நேரம் என்ன? 12 செகண்ட். 12 செகண்ட் இங்க வச்சுதான் பார்க்க வேணும் இல்ல, நீங்க எங்க வச்சும் பார்க்கலாம். இங்க இருந்து இங்க போய் பிறகு இங்க வந்து பிறகு இங்க வர எடுக்கிற டைம் சரிதானே? தரப்பட்ட டேட்டாவின் படி எனக்கு இங்க இருந்து போறத பாக்குறது ஈஸி. நீங்க விரும்பினா இப்படியும் பார்க்கலாம். இது 3 செகண்ட், இது 1.5, இவ்வளவு 1.5, எங்க போக 3 செகண்ட், பிறகு வர 3 செகண்ட் 6 செகண்ட், பிறகு இங்க போக 3 செகண்ட் 9 செகண்ட், அங்க இருந்து இங்க வர 3 செகண்ட் 12 செகண்ட். அலைவு காலம் ஒரு பூரண சுழற்சிக்கு எடுக்கிற நேரம். அப்படியே போய் திரும்ப வந்து சேர்றதுக்கு மொத்தம் 12 செகண்ட் எடுக்கும். அது ஒரு சின்ன எளிமையான ஐடியா. பத்தாவது, 2r ஆரையுடைய சில்லு கேபிட்டல் ஆர் ஆரையுடைய அச்சில் சுற்றப்பட்ட இழையினால் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு சுமையொன்றினால் வழுக்குதல் இன்றி உருளுகின்றது. ஸோ வழுக்காம உருளுது. ஓகே. குறித்த கணத்தில் சில்லின் கோண வேகம் ஒமேகா ஆக இருப்பின் அக்கதியில் சுமையின் கதி. இப்ப இந்த சுமை என்ன கதியோட போகும்னா, இந்த புள்ளி என்ன வேகத்தோட முன்னுக்கு போகுதோ அதே கதி வேகத்தோட தான் அந்த இலையும் போகும். இலை என்ன வேகத்தோட போகுதோ அதே வேகத்தோட தான் சுமையும் போகும். அப்படின்னா இந்த புள்ளிக்கு 2 வேகம் இருக்குது. அது உருளத்தால வார அதோட புவியீர்ப்பு மையத்தோட வேகம் இந்த திசையில வரும். அதோட சேர்ந்து அது உருள்றபடியினால அதோட சுழற்சி இயக்கத்தால வார இந்த ஆர்த்தூரத்துல உள்ள புள்ளிட போன ஏகபரிமாண வேகமும் வரும். அது உருள்றபடியினால அதோட புவியீர்ப்பு மையம் வலது பக்கம் மொத்தமாக என்ன வேகத்தோட போகும்டா, அது உருள்றபடியினால அது ஒமேகா கோணம்னு சொல்லிட்டாரு. ஸோ அதோட RI2R, அது போற மொத்த புவியீர்ப்பு மையத்தோட வேகம் எல்லா புள்ளிகளுக்கும் வரும். அது 2r ஒமேகா. இந்த 2r ஒமேகான்னு சொல்றது இது உருள்றத்தால அந்த புள்ளிக்கு கிடைக்கிற புவியீர்ப்பு மையம் எல்லா பொருளும் சேர்ந்து கிடையாக போற தூரம். பட் அது சுழல்றபடியினால சுழற்சியால அந்த புள்ளிக்கு வரப்போற வேகம் அது ஆர் ஒமேகா. ஸோ அது ஆர் ஒமேகா. இப்ப சுழற்சியால வர வேகம் தொடலி திசையில வரும். அது வலது பக்கம் உருண்டு கொண்டு போறபடியினால வர வேகம் இந்த திசையில 2r ஒமேகாண்டு வரும். அது சுழல்றபடியினால இதுல சென்டர்ல இருந்து ஆர் தூரத்துல உள்ள இந்த புள்ளிக்கு வரப்போற வேகம் கேபிட்டல் ஆர் ஒமேகாண்டு வரும். ஸோ டோட்டலா அந்த பொருள்ல இந்த புள்ளிட வேகம் புவியீர்ப்பு மையத்திட வேகம் 2r ஒமேகா, சுழற்சியால வர ஆர் ஒமேகா. ஸோ ரெண்டும் ஒரே திசையில வாரபடியினால கூட்டுப்படும் 3r ஒமேகாண்டு வரும். 2r ஒமேகா பிளஸ் ஆர் ஒமேகா 3r ஒமேகாண்டு வரும். இது உருள்றபடியினால சரி, வழுக்கி கொண்டு போனா சொல்லல அது அப்படி சரியோ. ரைட். கூம்பு வடிவ பாத்திரம் ஒன்று முற்றாக திணிவுடைய திரவத்தினால் நிரப்பப்பட்டுள்ளது. கூம்பின் வளைந்த மேற்பரப்பினால் திரவத்தின் மீது உணர்த்தப்படும் விசை. அவளுக்கு தெரியும், ஒரு பாத்திரத்துல ஒரு திரவம் இருந்தால் அது அடிப்பரப்புல என்ன அமுக்கத்தை உணர்த்தும் என்று சொல்றது
அந்த திரவணிகளோட உயரத்துல தான் தங்குமே தவிர அது பாத்திரத்திட வடிவத்துல தங்காது. அப்படின்டா அப்படின்டா உண்மையில 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 ஒரு திரவம் ஒரு பாத்திரத்துல இருந்து அது அடிப்பரப்புல அமுக்கம் வாரத்துக்கு காரணமே அந்த திரவத்திட நிறைதான். திரவத்திட நிறை கீழ் நோக்கி தாக்குறபடியினாலதான் அடிப்பரப்புல அமுக்கம் தாக்குது. சரிதானே? இப்ப உண்மையில இந்த இடத்துல உயரத்துக்கு ஃபுல்லா திரவம் இருந்திருந்தால் அந்த நிறை எவ்வளவா இருந்திருக்குமோ அதுதான் இதுல கீழே உள்ள அமுக்கமா இருந்திருக்கும். என்ன சொல்லணும்டா, இதே நீருக்கு ஃபுல்லா உயரத்துக்கு திரவம் இருந்திருந்தால் அவ்வளவு திரவத்தின நிறையும் எவ்வளவாக இருக்குமோ அதே அளவுக்கான விசைதான் கீழே தாக்கி இருக்கும். ஆனா பாத்திரத்திட வடிவத்துல அமுக்கம் தங்காததுக்கு ரீசன் என்னடா, இப்பயும் இதே உயரத்துக்கு திரவம் இருந்திருந்தால் அதுல நிறை எவ்வளவாக இருந்திருக்குமோ அதே நிறைக்கு சமனான விசைய இந்த திரவ பாத்திரம் கீழே கொடுத்து கொண்டுதான் இருக்குது. ஆனா அதே அளவுக்கு திரவம் இல்லை. இப்ப திரவம் இல்லாம மிச்சமா இருக்க போற அந்த விசையெல்லாம் யாரு கொடுத்திருக்குமாண்டா, இந்த பாத்திரம் கொடுத்திருக்கும். உங்களுக்கு தெரியும் அமுக்கம் எப்பயும் மேற்பரப்புக்கு செங்குத்தா தாக்கும். இந்த இடத்துல உள்ள அமுக்கம் இப்படி தாக்கும். இந்த பாத்திரத்தால இந்த நீருக்கு கொடுக்கப்படுற இந்த விசையிட கிடைக்கூறு தங்களை பேலன்ஸ் பண்ணிடும். ஆனா நிலைக்குத்து கூறு அந்த நீர்ல கீழே தாக்கும். நீர்ல நிலைக்குத்து கூறு கீழே தாக்குறபடியினால ஏற்கனவே அந்த நீர் திரவத்துல உள்ள நீர் மூலக்கூறுகளோட நிறை கீழே தாக்கும். அதோட சேர்த்து இந்த பாத்திரமும் கிடையாக கீழ் நோக்கி அழுத்துதண்டா இப்ப சொல்லுங்க, ஒட்டு மொத்தமா இதுல கீழே உள்ள விசை கூடும். அந்த விசை எதுக்கு சமனா இருக்குமெண்டா, நீங்கள் அமுக்கம் படிக்கும் பொழுதெல்லாம் தியரி எல்லாம் படிச்சிருப்பீங்க. தியரி பெருசா கதைக்க இல்லை. சரிதானே? அப்படியேண்டா இதே உயரத்துக்கு நீர் இருந்திருந்தால் அது என்ன நிறையோட இருந்திருக்குமோ அதே நிறைக்கு சமனான நிறையத்தான் அது கீழே விசையாக கொடுத்திருக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க, எங்கிட்ட இருக்கிறது கூம்பு. ஒரு கூம்பினுடைய கனவளவுக்கு சமன்பாடு உங்களுக்கு தெரியும். அது 1/3 πr வர்க்கம் இன்டூ h. இது அடிப்பரப்புல என்ன விசைய உணர்த்தி இருக்குமெண்டா நல்லா ஃபீல் பண்ண வேணும். இது அடிப்பரப்புல என்ன விசைய இப்ப உணர்த்தி இருக்குமெண்டா, இந்த கூம்பு எடுத்துட்டு இதே உயரத்துக்கு ஃபுல்லா நீர் வார மாதிரி ஒரு உருளைய வச்சால் அந்த உருளைக்குள்ள எவ்வளவு நீர் இருக்குமோ அதே சமனான நீர் நிறை என்னவோ அந்த நிறைக்கு சமனான விசை கீழே வரும். ஆனா இப்ப உருளையிட அளவுக்கு நீர் இல்ல. இப்ப இருக்கிறது நல்லா பாருங்க, உருளையிட கனவளவு πr வர்க்கம் h. பட் இந்த கூம்புட கனவளவு πr வர்க்கம் h 3 பிரிக்க வேணும். இப்ப இருக்கிறது உருளை இருந்தா இருக்க போற நீர்ல கனவளவுட 1/3 பகுதி. சொல்லுங்க, அந்த 1/3 பகுதி உருளை இருந்தா இருக்க போற நீர்ல கனவளவுல 1/3 பகுதி தான் இப்ப இந்த எம்மாக இதுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா, அப்படி என்றா அந்த உருளை இருந்தா இந்த இடத்துல இருக்க போற மொத்த நீர் இது 1/3 பகுதி எம்ண்டா, உருளை இருந்தால் அந்த இடத்துல இருக்க போற மொத்த நீர் 3m ஆக இருக்கும். அப்ப இது ஒரு எம்மா வரும், இது ஒரு எம்மா வரும். இப்ப உருளை இல்லாதபடியினால அந்த 2m போயிடும். ஆனா இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், உருளை இருந்தா உருளைக்குள்ள உள்ள கனவளவு உள்ள நீரால என்ன நிறைக்குள்ள தாக்குமோ அந்த நிறைக்கு சமனான விசை அடிப்பரப்புல தாக்கும். ஆனா இப்ப அந்த உருளைக்கு அளவான நீர் இல்லை என்றாலும் அந்த மேலதிகமான விசைய இந்த பாத்திரம் சுவருக்கு கொடுத்து அதே அளவு நிறைக்கு சமனான விசைய கீழே உருவாக்கும். அப்ப சொல்லுங்க, உருளை இருந்தா வர வேண்டியது 3mg. இப்ப இருக்கிற நீர் mg தான். அப்படி என்றா உருளை இருக்கிறது mg, உருளை வடிவமான அளவுக்கு நீர் இருந்தா வர வேண்டியது 3mg. பட் இப்ப எனக்கு 3mg தான் வருதுன்னு சொன்னா, உருளையிட அளவுக்கு நீர் இல்லாமலே எனக்கு 3mg தான் வருதுன்னு சொன்னா, அப்படின்னு அந்த பாத்திரத்தால
அந்த நீருக்கு கீழ் நோக்கி கொடுக்கப்பட்ட தேறிய விசை எவ்வளவா இருக்க வேணும்? 3mg வர வேணும். ஆனா இப்ப mg மொத்தமா 3mg வருது. அதுல mg இந்த கூம்புல உள்ள நீரே ஏற்படுத்தி கொடுக்குதுண்டா, மிச்சம் 2mg அந்த பாத்திரம் கொடுத்திருக்க வேணும். Fourth answer. படத்தில் காட்டியவாறு எண்ணெய் துளி ஒன்று சமநிலையில் உள்ளது. இப்போது மின்புலத்தின் திசை புறமாற்றப்படும் எனின் எண்ணெய் துளியின் ஆர்முடுகள் புவியீர்ப்பு ஆர்முடுகள் G சார்பாக. ஓகே, ரைட். இந்த கேள்வியில உங்களுக்கு சில முடிவுகள் பார்த்த உடனே எடுக்க தெரிய வேணும். இப்ப பிளஸ் இங்க இருந்து மைனஸ் இங்க இருந்தா மின்புலம் இப்படி இருக்கும். மின்புலம் அப்படி இருந்தாலும் இதுல திணிவு கீழதாக்கும். திணிவு கீழதாக்கியும் இது விலை இல்லை என்றா, இது சமநிலையில இருக்குதுன்னு சொல்றபடியினால கட்டாயம் இதுக்கு திணிவு இருக்கும். திணிவு இருந்தும் இது கீழே விலை இல்லை என்றா கட்டாயம் இதுக்கு மேல் நோக்கி விசை கிடைக்க வேணும். ஒரு மின்புலத்துக்குள்ள மேல் நோக்கி விசை கிடைக்க வேணும் என்றா இதுல உள்ள ஏற்றம் என்னவா இருக்க வேணும்? பிளஸ் ஏற்றமா இருக்க வேணும். அது சும்மா நான் சொல்றேன், இந்த ஏற்றம் பிளஸ். ஓகே, சொல்லுங்க. ஒரு மின்புலத்துக்குள்ள ஒரு Q ஏற்றம் இருந்தால் அதுல என்ன விசை தாக்கம் என்றது F சமன் EQ என்ற சமன்பாட்டுல தான் தரும். இந்த விசையோட பருமன் தங்க போறது அதுல உள்ள மின்புல செறிவு, அதுல ஏற்றம். இப்ப ஆரம்பத்துல கீழே mg தாக்குது, மேல மின்புலம் கொடுக்கிற விசை அந்த mg சமப்படுத்தி கொண்டு இருக்குது அந்த பருமன். இப்ப என்ன முடிவெடுக்கலாம்? இந்த மின்புலத்துக்குள்ள அதே E என்ற மின்புல செறிவுக்குள்ள இந்த ஏற்றத்துல உள்ள Q ஏற்றத்துல தாக்குற விசை mgக்கு சமனான அளவு விசை இந்த மின்புலம் கொடுக்குது, ஆனா மேல் நோக்கி கொடுக்குது. ஓகே, இப்ப நீங்க சடுதியா மின்புலம் புறமாற்றப்படுது, மின்புலத்தோட பருமன் மாற இல்ல, ஆனா திடீர்ன மாதிரி மின்புலத்தை நீங்க கீழே வார மாதிரி செட் பண்ணி விட்டீங்க என்றால் இப்ப இது பிளஸ் ஏற்றமா இருக்கிறபடியினால இப்பயும் மின்புலம் கீழ் நோக்கி தான் விசையை கொடுக்கும். எங்களுக்கு ஆரம்பத்துல மேல் நோக்கி தாக்கின மின்புலத்திட விசையிட பருமனும் இப்பயும் அதே மின்புலம் அதே ஏற்றம், இப்பயும் கீழ் நோக்கி தாக்க போற மின்புலத்திட பருமனும் அதே EQ-வா தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் அந்த EQ mgக்கு சமன். ஆரம்பத்துல எந்த பொருள் இருந்தாலும் கீழே mg தாக்கும். இப்ப மின்புலத்தை புறம் மாற்றினால் கீழே இன்னும் ஒரு மின்புலத்தால EQ என்ற விசை தாக்கும். அந்த விசையும் mgக்கு சமன் என்றபடியினால அந்த பொருள் தேறியதா கீழ் நோக்கி 2mg என்ற போர்ஸ் உணரும். உங்களுக்கு தெரியும் அது mg உணர்ந்தால் G என்ற ஆர்முடுகளோட போகும். இப்ப கீழ் நோக்கி 2mg உணர்ந்தால் கீழ் நோக்கி என்ன ஆர்முடுகளோட போகும்? 2G-யோட போகும். குழப்பமா இருந்தா கீழ் நோக்கி சமமே போடலாம். பட் இதெல்லாம் போட்டு கொண்டு இருக்கு, எக்ஸாம் செய்ய இயலாது, பார்த்து கொண்டு சொல்ல வேணும். ஸோ 2mg சமன் ma, mm கேன்சல், a சமன் 2G என்று வரும். இதை பார்த்து கொண்டே சொல்லலாம். ஓகே, என்ன சொல்றேன்? ஆரம்பத்துல சமநிலையில இருந்தத mgக்கு சமனாக மேல் நோக்கி கிடைச்ச விசையா நீங்கள் மின்புலத்தை புறம் மாற்றினீங்கள் என்றால் அதே mgக்கு சமனான விசை கீழ் நோக்கி தாக்கும். ஏற்கனவே கீழே mg இருந்தது, இப்ப மின்புலத்தை புறம் மாற்றினால் திரும்பியும் இன்னொரு mg வரும். ஒட்டுமொத்தமா கீழே உள்ள மொத்த விசை 2mg ஆக இருக்கும். 2mg என்ற போர்ஸ் m திணிவுக்கு கிடைச்சால் அது 2G என்ற ஆர்முடுகளோட கீழே விழும். ஸோ போர்த் ஆன்சர் வரும். ரைட்? ஓகே, உருவில் காட்டப்பட்டுள்ள சீரான குறுக்கு வெட்டுடைய கம்பி தடத்தில் AB சமன் BC சீரான குறுக்கு வெட்டுடைய கம்பி தட்டுன்னு சொல்றது என்ன முடிவெடுக்கலாம் என்றால் ஒவ்வொரு கம்பிகளினுடைய அலகு நீளத்திட திணிவும் சமன். ஓகே, எதுக்கு? AB சமன் BC சமன் CD சமன் DE
சமன் இஎஃப். இதுதானே? ஓகே. ஏபி பிசி டிஇஎஃப் ஆகியன சமதினியுடையன. சிடியின் திணிவு மற்றைய ஒன்றின் திணிவின் 2 மடங்கு திணிவுடையது. தடம் பியிலிருந்து தொங்கவிடப்படும் போது ஏபி நிலைக்குத்துடன் அமைக்கும் கோணம். இது சின்ன கேள்வி. அதாவது நீங்க எந்த பொருளா இருந்தாலும் சரி, அத நிலைக்குத்தாக தொங்க விடப்படும் பொழுது தொங்க விடப்படுற புள்ளிக்கு சரி நேராக அந்த பொருளோட புவியீர்ப்பு மையம் வார மாதிரி தான் அந்த பொருள் தன் நிலையை அமைச்சு கொண்டுதான் தொங்கும். அது ஏன்னுலாம் தெரியும். சரிதானே? ஓகே. அப்படின்னா அவரே சொல்றாரு ஏபியும் பிசியும் அடுத்தது டிஇஎஃப் எல்லாம் சமதிணிவு. ஆனா சிடிட திணிவு தான் மற்ற ஒரு கம்பிட திணிவு போல 2 மடங்கு திணிவு உடையது. இப்ப நான் சொல்லுங்க ஏபிட திணிவு எம், இதுவும் எம், இதுவும் எம், எம், பட் இது மட்டும் 2m, இது மட்டும் 2m. உங்களுக்கு தெரியும் எப்பயும் 2 புள்ளி திணிவுகளோட விளைவில் புவியீர்ப்பு மையம் அது ரெண்டுக்கும் சென்டர்ல வரும். ஸோ இந்த ஏபிக்கும் இஎஃப்க்குமான விளைவில் புவியீர்ப்பு மையம் அதோட சென்டர்ல 2m வரும். அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் பிசிக்கும் இடிக்குமான புவியீர்ப்பு மையம் அதோட சென்டர்ல 2m வரும். பட் சிடி நார்மலாகவே 2m படியினால இதுக்கும் 2m. இப்ப எப்பயும் 2 சமதிணிவுகளோட புவியீர்ப்பு மையம் சென்டர்ல தான் வரும். இது 2m, இது 2m. ஏற்கனவே இங்க ஒரு 2m இருக்குது. அது ரெண்டுக்குமா இந்த 2mக்கும் இந்த 2mக்குமான விளைவில் புவியீர்ப்பு மையம் அதோட சென்டரான இங்க வரும். எனவே இந்த பொருளை நீங்க தொங்க விட்டீங்கள் என்றால், பியில இருந்து தொங்க விட்டீங்கள் என்றால் இந்த கோடு நிலைக்குத்தா வார மாதிரி தான் தொங்கும். கேள்வி என்ன தெரியுமா? இந்த ஏபி ஏபி நிலைக்குத்தோட அமைக்கிற கோணம். இப்ப ஏபி நிலைக்குத்தா எப்படி தொங்குமண்டா? இது நிலைக்குத்தாக இதுதான் அமையும். நிலைக்குத்தாக இதுதான் அமையும். இப்ப கேள்வி இந்த கோணம் தான் கேள்வி. அதுதானே? இப்ப இது ஒரு சிம்பிள் தானே. இது நீளம் தெரியும். இப்ப உங்களுக்கு தேவை இந்த கோணத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா சரி, இந்த கோணமும் ஒன்று விட்ட கோணம். இது உங்களுக்கு சிம்பிள். நீங்க பாரு அந்த முக்கோணத்தை பெருசாக்குறேன்னா சோ நீங்க சொல்லுங்க இதுதான் இது, இதுதான் இது, இந்த சின்ன முக்கோணம் தான் இந்த முக்கோணம். இப்ப இது மொத்தமா எல், பட் இது L/2 சென்டர்ல தான் வருது. இந்த நீளம் டோட்டலா சமன். நான் சொல்லல, அவர் சொல்றாரு இதுல நீளமும் சமன். அப்ப இது சரியா சென்டர்ல வருது என்றால் இது சரியா சென்டர்ல வருது என்றால் இதுக்கும் L/2 தான், இந்த கிடை நீளமும் L/2 தான், இதுக்கும் L/2 தான், இதுக்கும் L/2 தான். அப்ப இதுக்கும் L/2 தான். இப்ப ரெண்டும் சம நீளம். இதுக்கும் L/2. எனக்கு தேவை இந்த கோணம். இது செங்குத்து தெரியும். இப்ப இந்த கோணம் சொல்றது இதுக்கும் சமநீளம், இதுக்கும் சமநீளம். தான் தீட்டா சமன் 1. இந்த கோணம் சார்பா நீங்கள் இந்த பக்கத்துக்கும் தொடர்படுத்தீங்கள் என்றால் ரெண்டும் சம பக்கம். இப்ப தான் தீட்டா சமன் 1. தான் தீட்டா 1 சொன்னா தீட்டா எவ்வளவு? 45 பாகை. இது 45 பாகை என்றா இதுக்கும் 45 பாகை. அப்ப என்ன ஆன்சர்? தேர்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. நாலு படத்தில் காட்டியவாறு Q-2Q ஏற்றமுடைய ஒவ்வாத ஏற்றங்கள் 3R இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இவ்வேற்றங்களுக்கு இடையில் மின்னழுத்தம் V தூரம் x உடன் மாறலை திறன்பட வகை குறிப்பது. இது சிம்பிள். இது +Q, இது -2Q என்று சொன்னா பிளஸ் அச்சூல பிளஸ்ல மின்னழுத்தம் வரும், மைனஸ் அச்சூல மைனஸ்ல மின்னழுத்தம் வரும். ஆனா பிளஸ் அச்சூல பிளஸ்ல மின்னழுத்தம் வரும், மைனஸ் அச்சூல மைனஸ்ல மின்னழுத்தம் வரும். இப்ப நாங்கள் மைனஸ் பக்கம் போகும் பொழுது எங்களோட மின்னழுத்தம் மைனஸ் நோக்கி போக வேணும். இப்போ எங்களோட 4th ஆன்சரும் 5th ஆன்சரும் வராது. இந்த மைனஸ் நோக்கி போக மைனஸ் மின்னழுத்தம் வர இல்லை. இன்னொன்று உங்களுக்கு தெரியும் மின்னழுத்தம் -GM, G இல்ல
இதுதானே மைனஸ் கே கியூஓவா ஆர் வரும். சரிதானே? அப்படி இருந்தா தூரத்துக்கான மின்னழுத்தத்துக்கான தொடர்பு நேர்மாறு விகித சம தொடர்பு. நேர்மாறு விகித சம தொடர்புல நேர்கோடு வராது, சொந்த கால்வியும் வராது. இப்ப ஒன்று வரலாம் அல்லது ரெண்டு வரலாம். ஒன்றா ரெண்டான்னு பார்க்கும் பொழுது இது பிளஸ் கியூ, இது மைனஸ் 2Q. ஓ, மின்னழுத்தம் பூஜ்ஜியமாகிற புள்ளி சின்ன ஏற்றத்துக்கு அண்மையில தான் வரும். ஸோ சின்ன ஏற்றத்துக்கு அண்மையில மின்னழுத்தம் பூஜ்ஜியமாகிற ஆன்சர் பெஸ்ட் ஆன்சர். ஓ, ஆன்சர் பெஸ்ட். சரிதானே? ரைட். இதை நீங்க விரும்பினா டீப்பா பார்க்கலாம். சரிதானே? எந்த தூரத்துல அது பூஜ்ஜியமா வரும் எல்லாம் பார்க்கலாம். ரைட். சீரான உலோகத் தகடு ஒன்றிலிருந்து வட்டத் துளை ஒன்று வெட்டி அகற்றப்பட்டுள்ளதை உரு காட்டுகின்றது. இத்தகட்டின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது துளையின் விட்டம் அதிகரிப்பானது. துளையிட விட்டம் அதிகரிப்பானதுன்னு சொல்றாரு. ஓகே. நீள விரிகை திறன், வெப்பநிலை எதிர்ப்பு, நீள விரிகை திறன், வெப்பநிலை எதிர்ப்பு, 2 தர நீள விரிகை திறன், தனி வெப்பநிலை எதிர்ப்பு, தனி வெப்பநிலை, 2 தர நீள விரிகை திறன் வெப்பநிலை அதிகரிப்புக்கு சமன். இப்ப இத்தகட்டின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது துளையின் விட்டம் அதிகரிப்புவானது. இப்ப துளையிட விட்ட அதிகரிப்புன்னு சொன்னா என்னத்தை கேட்கிறாரு? துளையிட விட்டத்துல உள்ள நீளத்துல உள்ள அதிகரிப்பா, அல்லது பின்னத்தை கேட்கிறாரா, அல்லது சதவீதத்தை கேட்கிறாரா? ஒரு தெளிவான ஐடியா உண்டு இங்க இல்லை. இப்ப தரப்பட்ட விடைகளை பார்க்கும் பொழுது அந்த பின்னத்தை கேட்கிறார் போலதான் விளங்குது. இப்போ பின்னத்தை கேட்கிறாரா இருந்திருந்தால் விட்டத்துல உள்ள நீளம், இப்ப எந்த துளையா இருந்தாலும் வெப்பப்படுத்தும் பொழுது துளை பெருசா மாறும். இப்ப ஆரம்பத்துல இவ்வளவு டயமீட்டரா இருந்தது, இப்ப வெப்பப்படுத்தும் பொழுது புதிய டயமீட்டர் இவ்வளவு, அந்த டயமீட்டர் எவ்வளவால கூடும் என்று சொல்லியிருந்தா இதை காண வேணும். இதை காண வேணும். இதுதான். இப்ப அதை கேட்கிறாரா பின்னத்தை காண்றான்னு தெரியல. இப்ப பின்னமா இருந்திருந்தால் இதுல விட்டம் எவ்வளவால கூடியிருக்குமெண்டா நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்கள் வெப்பப்படுத்தும் பொழுது துளைகள் பெருசாகிற ரீசனே இந்த இடத்துல உள்ள மெட்டீரியல், ரெட் கலர்ல உள்ள இந்த மெட்டீரியல் சரிதானே வெப்பப்படுத்தினால் நீளுமா இல்லையா? இப்படி நீளுமா இல்லையா? நீளும். அதே மாதிரி வெப்பப்படுத்தும் பொழுது ஒரு பொருள் எல்லா கனவளவு எல்லா முப்பரிமாணத்துல விரியும். அதே மாதிரி இந்த மெட்டீரியலும் நீளும், அதுக்கு மேல உள்ள இந்த மெட்டீரியலும் நீளும். ஸோ எல்லாம் நீழ்ந்தால் அதே மாதிரி இந்த மெட்டீரியலும் நீளும். ஸோ எல்லாமே தண்ட ஏக பரிமாணத்துல நீட்சி அடையுமெண்டா இந்த துளை பெருசா மாறும் தானே. அந்த துளை பெருசா மாறினதுக்கு ரீசன் இந்த ஆரம்ப நீளத்துல உள்ள இந்த தகடு நீட்சி அடைஞ்சதுதான். இந்த தகடு எவ்வளவு நீளம் நீட்சி அடையும் என்றதை L0 ஆல்பா டெல்டா தீட்டா மூலம் காணலாம். நீட்சி அளவுல அதிகரிப்பார். இந்த L0 நீங்கள் ஆரம்பத்துல உள்ள L0 சொல்றது இந்த தகட்டினுடைய ஆரம்ப விட்டமா பார்க்கலாம். அதை D0 ஆல்பா தீட்டான்னு போடலாம். இப்ப என்ன பின்னம் கூடினு கேட்டிருந்தால், பின்னம் சொல்றது நீங்க தெரியும், இவ்வளவுக்கு எவ்வளவு பார்க்கறதுதான் பின்னம். உங்களுக்கு ஆல்பா இன்டு தீட்டாண்டு வரும். இப்ப நீள விரிகை திறன் தர வெப்பநிலை அதிகரிப்புன்னு வரும். சரிதானே? அப்ப செகண்ட் ஆன்சர் வரும். அல்லது பரப்பு அதிகரிப்புன்னு சொல்லியிருந்தாருன்னா நீங்க 2 ஆல்பான்னு போட்டிருக்க வேண்டி வரும். அது சும்மா விட்டம் அதிகரிப்புன்னு சொல்றாரு, ஒரு தெளிவான கேள்வி அந்த இடத்துல இல்ல. அது பின்ன அதிகரிப்பா இல்ல மொத்த அதிகரிப்பான்னு சும்மா தெளிவா சொல்ல இல்லை. நாங்கள் பின்னமண்டு எடுத்தோம் என்றால் செகண்ட் ஆன்சர் வரும். ஓகே. சம திணிவுடைய ஆக்சிஜன் வாயுவும் ஹைட்ரஜன் வாயுவும் மூடிய பாத்திரம் ஒன்றினுள் உள்ளன. பாத்திரத்திலுள்ள ஆக்சிஜன் வாயுவின் பகுதி அமுக்கத்திற்கும் மொத்த அமுக்கத்திற்கும் உள்ள விகிதமானது.
உங்களுக்கு தெரியும் ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒரு வாயுவால எவ்வளவு அமுக்கம் ஏற்படுத்தப்படும் என்றது என்ன வாயு அண்டத்துல தங்காது, எத்தனை மூல் அண்டத்துல தான் தங்கும். எத்தனை மூல் அண்டத்துல தான் தங்கும். இப்போ ஆக்சிஜனும் இருக்குது, சம திணிவுல ஆக்சிஜனும் இருக்குது, O2வும் இருக்குது, H2வும் இருக்குது. சொல்லுங்க, திணிவு சமன். இப்ப என் சமன் டபிள்யூவின் கீழ் எம் படி அவகாதரோட டால்டன் பகுதியமுக்குள்ளோ தான் இது. சொல்லுங்க, ரெண்டோட திணிவும் சமனா இருக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேர்ட எண்ணிக்கையும் மூலன் திணிவுக்கு நேர்மாறு விகித சமன். அப்படின்னா சொல்லுங்க, இதுல உள்ள மூல் ஆக்சிஜன் மூல நான் என்ன எடுத்தேன் என்றால், ஆக்சிஜன் மூல என்ன எடுத்தேன் என்றால் உங்களுக்கு தெரியும் ஹைட்ரஜன் திணிவு 2, ஆக்சிஜன் மூல திணிவு 32. அப்படின்னா மூல திணிவுகளுக்கான ரேஷியோ 1:16 என்றால் மூல் ரேஷியோ ஆக்சிஜன் எண் மூல் இருந்தால் ஹைட்ரஜன் 16 எண் மூல் வரும். 16 எண் மூல் வரும். ஏன் தெரியுமா? இதை நீங்க மெட்ல தான் காண வேணும் இல்ல, பார்த்து கொண்டே சொல்லலாம். இந்த திணிவு சமனா வர வேணும். ஸோ ஒரு மூல் ஆக்சிஜன் இருந்தா 32 கிராம் வரும். அப்ப அதே கிராம ஹைட்ரஜன் உண்டாக்க வேணும்னா 16 மூல் வரத்தானே வரும். அப்பதான் எனக்கு மொத்தமா 32 கிராம் வரலாம். சொல்லுங்க, மூல் ரேஷியோ 1:16. இப்ப கேள்வி என்ன தெரியுமா? வாயுவின் பகுதி அமுக்கத்திற்கும் மொத்த அமுக்கத்திற்கும் உள்ள விகிதம். உங்களுக்கு தெரியும், மொத்த அமுக்கம் சொல்றது எந்த வாயு அண்டத்துல தங்குறது இல்ல, எந்த மூல் அண்டத்துல தான் தங்கும். அப்ப பிவி சமன் என்ன அடிப்படை, ஒரே பாத்திரம், ஸோ எங்களோட கனவளவு மாறாது. அதே மாதிரி ஒரே டெம்பரேச்சர் மாறாது, ஸோ ஆர் மாறாது. அப்படி என்றால் உங்களுக்கு தெரியும் பாத்திரத்துல அமுக்கம் மூல் எண்ணிக்கைக்கு நேர்விகித சமன். ஸோ இதோட அமுக்க விகிதம் மூல் விகிதத்துக்கு நேர்விகித சமனா இருக்கும். ஸோ மொத்த மூல் இது 16, அது 1. ஸோ 17க்கு மூல் ரேஷியோ தான் அமுக்க ரேஷியோ, மூல் விகிதம் தான் அமுக்க ரேஷியோ. அதுல உள்ள ஆக்சிஜன் வாயுட மூல் 1. மொத்தம் 17 எண்ணா இருந்தால் அதுல உள்ள ஆக்சிஜன் ஒரு எண். மூல் ரேஷியோ தான் பகுதி அமுக்க ரேஷியோ, அந்த கேட்ட ரேஷியோ மொத்த அமுக்கத்துக்கும் அதுல உள்ள ஆக்சிஜன் வாயுட அமுக்கத்துக்குமான ரேஷியோ. ஸோ பார்த்து கொண்டு சொல்லலாம். இதெல்லாம் ஒழுங்கா விளங்கினா பார்த்து கொண்டு சொல்லலாம். அப்பதான் டைம் சேவ் ஆகும். இல்ல சமன்பாடுகளை போட்டுக்கொண்டுதான் செய்வ நினைச்சீங்க என்றால் பிறகு டைம் போதாம வரும். அதுதானே? அப்ப உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? தேர்ட் ஆன்சர் வரும். எந்த வாயு அண்டத்துல அமுக்கம் தங்க இல்லை, எந்த மூல் அண்டத்துல தான் தங்க. ஓகே. 17. திருசியமானி ஒன்றை உபயோகித்து அரியமொன்றின் இழிவு விலகல் கோணத்தை துணிவதற்கான பரிசோதனை ஒன்று. உங்களுக்கு தெரியும், திருசியமானி உபயோகிச்சு நாங்க அரியமொன்றோட இழிவு விலகல் எப்படி துணிவோம் என்றா, இந்த இடத்துல எங்களோட நேர்வரிசையாகி இருக்கும், இந்த இடத்துல எங்களோட அரியம் இருக்கும். நாங்க அரியத்தை ஃபர்ஸ்ட் வைக்க மாட்டோம். பிறகு அரியத்தை வச்சுட்டு தொலைக்காட்டியில இந்த அரிய மீசி சுழட்டி போகும் பொழுது எங்களோட வெளிப்படுகதில் இப்படி விலகி போய் ஒரு இடத்த நிற்கும். இந்த விலகி வந்து எங்களை பக்கம் விலகி வந்து ஒரு இடத்த நாங்கள் அரிய மீசை சுழட்ட இந்த படுகோணம் கூறுற மாதிரி சுழட்ட ஒரு இடத்த விலகி வந்து ஒரு இடத்த ஸ்டப் ஆகி திரும்ப எதிர்பக்கம் அசைய தொடங்கும். அப்படியான அந்த கணத்துல சரிதானே ரீடிங் எடுப்போம். பிறகு இந்த அரியத்தை தூக்குவோம். தூக்கிட்டு தொலைக்காட்டியை சுழட்டி கொண்டு வந்து அப்படியோ நேர்வரிசையாக்கி நேரா வச்சு ஒரு ரீடிங் எடுப்போம். சரிதானே? அல்லது ஆல்ரெடி ரீடிங் எடுத்துட்டு பிறகும் வரலாம். எல்லாம் ஒன்றுதான். சரி, இப்ப நாங்கள் அரியம் ஒன்றினுடைய ஒரு குறித்த ஒளிக்கதிருக்கான இழிவு விலகல் கோணம் துணிய போறோம். இப்ப வெள்ளொளி முதலை இதற்காக பயன்படுத்தலாம்னு ஒருத்தர் சொல்றாரு. இப்ப வெள்ளொளின்னு சொல்றது 7 நிறங்களையும் கொண்டது. அரியத்துக்குள்ள 7 வகையான ஒளிக்கதிர் வரும் பொழுது அது வேற பாதைகள்ல போகும். வேற பாதைகள்ல போனால் அது வேற பாதைகள்ல முறிஞ்சு வெளியால வரும். நான் ஃபாலோ பண்ணி கொண்டு போகும் பொழுது இந்த குறுக்கு கம்பியில
ஒரே ஒரு லைன் விளங்கினா அது எங்க நிக்குது எங்க போகுதுன்னு எனக்கு விளங்கி கொள்ளலாம். பட் அதுல 7 கலர் விளங்கினா எந்த கலர்ல போய் எந்த கலரை நான் கண்டுபிடிக்கிறது, எந்த கலரை நான் விலகல் கோணம் அளக்கிறதுக்கு எந்த கலரை பார்த்து நான் ஸ்டாப் பண்ணலாம். 7 கலரும் விளங்கி கொண்டு இருக்கும். அதனால நாங்க அரியத்துக்கு உள்ளுக்கு ஒளிக்கதிர் போற சந்தர்ப்பங்கள்ல பரிசோதனை மேற்கொள்றோம் என்றா அந்த டைம்ல நாங்கள் ஒரு நிற ஒளிக்கதிரை தான் யூஸ் பண்ணுவோம், வெள்ளொளியை யூஸ் பண்ண மாட்டோம். அரியத்துக்கு உள்ளுக்கு போகாம அது தெறிச்சு வரக்கூடிய பரிசோதனையா இருந்தா வெள்ளொளி யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது உள்ளுக்கு போனா தான் நிறப்பிரிகை அடையும். நிறப்பிரிகை அடைஞ்சா தான் எங்களோட குறுக்கு கம்பியில வேற வேற கலர் விளங்கும். ஸோ எதை பாக்குறேன்னு குழப்பம் வரும். சரிதானே? இது அரியத்துக்கு நாங்க இழிவு விலகல் துணியிற பரிசோதனையில அரியத்துக்கு உள்ளுக்கு ஒளிக்கதிரை அனுப்பி உள்ளுக்கு போற ஒளிக்கதிரை முறிவடைய செய்து வெளியால பார்ப்போம். அது உள்ளுக்கு போறபடியினால வெள்ளொளி அனுப்பினீங்கன்னா நிறப்பிரிகை வரும். நிறப்பிரிகை வந்தால் வாசிப்புல கஷ்டம் வரும். இப்ப இழிவு விலகல் கோணம் துணிற பரிசோதனையில நாங்க உள்ளுக்கு அனுப்புறபடியினால இந்த வெள்ளொளியை பயன்படுத்த இயலாது. அது அரிய கோணம் துணிற பரிசோதனையில வெள்ளொளி பயன்படுத்தலாம். ஏன்னா அது பட்டு தெரிச்சு வர்றதுதானே. ஸோ தெரிப்புல நிறப்பிரிகை வராது. சரிங்களா? ஏ பிழை என்று சொன்னாலே இது வராது, இதுவும் வராது. ஒரு சமாந்தர ஒளிக்கற்றையை பெறக்கூடியதாக நேர்வரிசையாக்கி செப்பம் செய்யப்படும். சொல்லுங்க, ஒரு திருசியமானில நேர்வரிசையாக்கி சமாந்தர ஒளிக்கதிர்களை பெறக்கூடிய மாதிரி செப்பம் செய்வோமா அல்லது வெளியால விடக்கூடிய மாதிரி செப்பம் செய்வோமா? நேர்வரிசையாக்கியிலிருந்து சமாந்தர ஒளிக்கதிர் வெளியால வரும். சமாந்தர ஒளிக்கதிரை யாரு வாங்கும்னா தொலைக்காட்டி தான் வாங்கும். என்ன சொல்றாரு? ஒரு சமாந்தர ஒளிக்கற்றையை பெறக்கூடியதாக நேர்வரிசையாக்கி செப்பம் செய்யப்படும். இல்ல, சமாந்தர ஒளிக்கற்றைய நேர்வரிசையாகிற பிளவுக்கு பின்னால நாங்கள் ஒளி முதல் ஒன்றை வச்சு அதுல இருந்துதான் நாங்க சமாந்தர ஒளிக்கற்றையை எடுத்துக்கொள்வோமே தவிர, இந்த சொற்கள்ல பிரச்சனை இருக்குது. அவர் என்ன சொல்ல வாராருண்டா, சமாந்தர ஒளிக்கற்றைய நேர்வரிசையாக்கி வாங்கி கொள்ற மாதிரி செப்பம் செய்யறோம்னு சொல்றாரு. இல்ல, நேர்வரிசையாக்கிலிருந்து நாங்க எடுத்துக்கொள்வோம். அதாவது நேர்வரிசையாக்கிலிருந்து நாங்க எங்களுக்கு தரக்கூடிய மாதிரி தான் சமாந்தர ஒளிக்கதிர்களை நேர்வரிசையாக்கி எங்களுக்கு தரக்கூடிய மாதிரி தான் செப்பம் செய்யப்படும். ஒரு சமாந்தர ஒளிக்கற்றையை பெறக்கூடியதாக நேர்வரிசையாக்கி செப்பம் செய்யப்படும். நேர்வரிசையாக்கியில் இருந்து பெறக்கூடியதாக சொல்லியிருந்தா சரி. பட் நேர்வரிசையாக்கி சமாந்தர ஒளிக்கற்றையை வாங்கும் சொன்னா பிள்ளை, அதுல இருந்து எங்களுக்கு கிடைக்கும். ஒரு சமாந்தர ஒளிக்கற்றையை தரக்கூடியதாக தொலைக்காட்டி செப்பம் செய்யப்படும். தொலைக்காட்டி சமாந்தர ஒளிக்கற்றையை தருமா, நேர்வரிசையாக்கி சமாந்தர ஒளிக்கற்றையை தருமா? நேர்வரிசையாக்கி தான் சமாந்தர ஒளிக்கற்றையை தரும். தொலைக்காட்டி சமாந்தர ஒளிக்கற்றையை பெறும். மேல சொல்றத கீழே சொல்லி கீழே சொல்றத மேல சொல்லிட்டாரு. ஸோ அதே போல தொலைக்காட்டி சமாந்தர ஒளிக்கற்றையை பெறும், நேர்வரிசையாக்கி தரும். மாறி சொன்னாது எல்லாம் போல. சரிதானே? எல்லாம் போல. ஓகே. ஸோ 18 குவிவு வில்லை 20 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் குவிய தூரங்களை உடையன. இவை 10 சென்டிமீட்டர் இடை தூரத்தில் படத்தில் உள்ளவாறு வைக்கப்பட்டுள்ளன. எக்ஸ் அகலமுடைய சமாந்தர கற்றைகள் வில்லை சேர்மானத்தில் படுகின்றது. இச்சேர்மானத்திலிருந்து வெளியேறும் கற்றையின் அகலம். உங்களுக்கு தெரியும், நாங்க படிக்கிறது ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ், கேத்திர கணித ஒளியியல். அப்படி இருந்தா கேத்திர கணித ஐடியாக்களை யூஸ் பண்ணித்தான் நாங்கள் அந்த கேள்விகளை செய்ய வேணும். அதான் கேத்திர கணித ஒளியியல். முக்கோணங்கள் சதுரங்களை கன்சிடர் பண்ணுவோம் தானே, அதுதான் கேத்திர கணிதம். சொல்லுங்க, ஒரு 20 சென்டிமீட்டர் குவிய தூரம் உடைய ஒரு குவிவு வில்லைக்கு, இதே மாதிரி நிறைய கேள்வி பாசிபிள் இருக்குது. ஒரு குவிவு வில்லைக்கு சமாந்தரமா வார ஒளிக்கதிர் அதோட குவிய தூரம் 20ல குவியும். இங்க வாரது
குவிய தூரம் 20ல குவிய பாகம். உங்களுக்கு தெரியும் இவ்வளவு 10. 20ன்னு சொல்றது இங்க எங்கேயோ போக பார்க்கும். இங்க எங்கேயோ போக பார்க்கும். எங்கேயோ இங்க வந்தது இங்க எங்கேயோ போக பார்க்கும். சரியா 20. அதே மாதிரி இதுவும் அங்க போக பார்க்கும். ரைட். ஆனா உங்களுக்கு தெரியும் இந்த குழிவுகளிட குவிய தூரம் 10. இந்த குழிவுகளிட குவிய தூரம் 10. இப்ப நீங்க சொல்லுங்க இது 10. இப்ப இந்த குவிவில்லை தண்ட குவிய தூரம் 20ல குவிக்க ட்ரை பண்ணும். பட் அது இந்த குழிவில்லையை பொறுத்த மட்டும் இல்ல, இது ஒரு குழிவில்லை. ஒரு குழிவில்லையை பொறுத்த மட்டும் இல்ல, அதோட குவியத்தை நோக்கி வார ஒளிக்கதிர் தான் இது. ஒரு குழிவு வில்லை என்ன செய்யும்டா, அதுல குவியத்தை நோக்கி வார ஒளிக்கதிர முதல் அச்சுக்கு சமாந்தரமா விரிச்சு அனுப்பும். எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஒளிக்கதிர் இப்படி போகும், முதல் அச்சுக்கு சமாந்தரமா போகும். சரிதானே? ஸோ இதுல இருந்து என்ன விளங்குதுண்டா, நாங்க வச்ச செட்டப் படி உள்ளுக்கு போற ஒளிக்கதிருக்கும் சமாந்தரம் தான், வெளியால வார ஒளிக்கதிரும் சமாந்தரம் தான். சமாந்தரம். இப்ப கேள்வி என்ன தெரியுமா, அப்படி என்ன இதுவும் ஒரு சமாந்தர கற்றையா தான் போக போகுது, இதுவும் ஒரு சமாந்தர கற்றையா தான் வரப்போகுது. ஆனா கேள்வி, நாங்கள் எக்ஸாலமுடைய கற்றையை உள்ளுக்கு அனுப்பினோம் என்றால் வெளியால வரும் பொழுது இருக்கிற எந்த கற்றை இருக்கு தானே, இச்சேர்மானத்திலிருந்து வெளியேறும் கற்றை நகலாம். களி வழங்கிட்டு தானே, குழிவில்லை 20 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் குவிய தூரங்களுடைய இவை 10 சென்டிமீட்டர் இடை தூரத்தில் படத்தில் உள்ளவாறு வைக்கப்பட்டுள்ளன. களி வாசிக்கவே தேவையில்ல, படத்தை பார்த்தாலே விளங்குது. எக்ஸாலமுடைய சமாந்தர கற்றைகள் வில்லை சேர்மானத்தில் படுகின்றது, இச்சேர்மானத்திலிருந்து வெளியேறும் கற்றையின் அகலம். இதை கேட்கிறார், இந்த அகலத்தை கேட்கிறார், இந்த அகலத்தை கேட்கிறாரு. ஸோ உங்களுக்கு தெரியும் நாங்க படிக்கிறது ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ். உங்களுக்கு விளங்குதா, இந்த கற்றையில இந்த பக்கத்தை கொண்ட இந்த ஒரு முக்கோணி, அதே மாதிரி இந்த ஒரு முக்கோணி விளங்குதா உங்களோட கண்ணுக்கு? இந்த ரெண்டு முக்கோணியும் இந்த கோணமும் சமன். அதே மாதிரி இந்த கோணமும் சமன். அதே மாதிரி இவர்ட இந்த கோணமும் இவர்ட அந்த 2 பேருட கோணமும் சமன். அப்படின்னா இந்த 2 முக்கோணமும் இயல்பொத்த முக்கோணிகள். இயல்பொத்த முக்கோணிகள்ல உங்களுக்கு தெரியும் பக்கங்களுக்கு இடையிலான ரேஷியோ சமனா இருக்கும். அப்படி என்றா இது எக்ஸ், இவ்வளவும் எக்ஸ். ஸோ இந்த பக்கத்துக்கும் அதே மாதிரி இந்த முக்கோணியுடைய இந்த பக்கம் நாங்க செங்கோண முக்கோணி எடுப்போமே. ஸோ இந்த பக்கத்துக்கும் இந்த செங்கோண முக்கோணிட இயல்பொத்த டேட்டாவை பார்ப்போம். சரியோ? ரைட். அப்படின்னா இது எக்ஸ்னா x/2, இது x/2. இந்த பக்கம் என்ன சொல்லணும்னு விளங்குதா, இது x/2, இது x/2. பட் இது எங்க பெரிய வில்லை குவிவில்லையிட குவிய தூரம். அப்ப x/2 கீழ் இந்த பக்கத்தின் கீழ் இந்த பக்கம், அதாவது இந்த பக்கத்தின் கீழ் இந்த பக்கம் என்ற ரேஷியோ. ஸோ அது x/2 கீழ் 20. அந்த ரேஷியோ எங்களோட சின்ன முக்கோணி இருக்கு தானே, சின்ன முக்கோணில இந்த தூரம் தெரியாது. பட் அந்த தூரம் தான், இந்த தூரம் தான் இதோட திக்னஸ் அரைவாசி. இதை நான் டி என்று சொல்றேன்டா, அது d/2 வரும். இப்ப d/2 இன்டோ இவர்ட குவிய தூரம் இது, அது உங்களுக்கு 10 என்று வரும். அப்ப இதை சுருக்க வேணும். சுருக்கினீங்கள் என்றால் இந்த 0 போயிடும், இந்த 2 போயிடும். உங்களுக்கு d சமன் x/2 என்று வரும். 5th ஆன்சர் வரும். ஒரு இயல்பொத்த ரே டயக்ராம கருவி இந்த கேள்வி செய்யலாம். பட் பொதுவாகவே நாங்கள் இதை எப்படி முடிவெடுத்துக் கொள்வோம் என்றால், f1 கீழ் பொதுவாக இந்த இயல்பொத்த முக்கோணிகளோட டேட்டாவில் இருந்து சரிதானே
இப்படி கேள்கள் வரும் பொழுது F1 இன் கீழ் F2 சமன் D1 இன் கீழ் D2 எடுத்துக்கொள்வோம். அப்படி எடுக்கிற ரீசனே இந்த இயல்பொத்த முக்கோணிகளை கன்சிடர் பண்ணித்தான் எடுத்துக்கொள்வோம். சரியோ? சரி, அப்படி பாத்தீங்கள் என்றால் இது எக்ஸ், இது எஃப், இது எஃப் என்றது 20, இந்த எஃப் என்றது 10 என்றபடியினால இது ரெண்டுக்கு உண்டு. அந்த விட்டம் எக்ஸ்ங்கிறது 2 இருந்தால் இந்த வெளியால வார விட்டம் x/2 இருக்கும். ஃபிஃப்த் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். நீங்க விளங்க வேண்டும் என்றதுக்காகத்தான் ஏன் அப்படி வருதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டியிருந்தேன். ஓகே, இரு முனையும் நிலையாக உள்ள ஒரு சீரான கம்பி அதன் நடுவில் அதிர்விக்கப்பட்டு முதலாவது இசைத்தொனியில் அதிர்கின்றது. இப்ப 2 முனையும் நிலையா இருக்குதுன்னா இது நின்றாலை. PQவில் துணிக்கைகளின் அலைவுகளுக்கு இடையிலான அவற்றை வேறுபாடு அவங்களுக்கு தெரியும். நின்ற அலையில ஒரே தடத்துல ஒரே தடத்துல உள்ள எல்லா புள்ளிகளும் ஒரே அவத்தில தான் இருக்கும். இந்த எல்லாமே அடுத்தடுத்து கீழே வரத்தான் ட்ரை பண்ணும். எல்லாம் ஒரே அவத்தை. பட் அடுத்து ஒரு அவத்தை இருந்தால் அது எதிர் அவத்தையா வரும். என்ன சொல்றேன்டா, ஒரு விருத்தி அலையா இருந்திருந்தால் எக்ஸ் தூரத்துல உள்ள புள்ளிகளுக்கு இடையிலான அவத்தை வேறுபாடு என்னன்னு கேட்டிருந்தா, ஸோ நீங்கள் அவத்தை வேறுபாட்டுக்கு சமன்பாடு போட்டிருக்கலாம். உங்களுக்கு தெரியும். இப்போ 2 லெம்டாவுக்கு 2π. ஸோ தர நீங்க சொல்ற எக்ஸ் தூரத்துக்கு எவ்வளவு அவத்தை வேறுபாடு எங்க பார்த்திருக்கலாம்? அது விருத்தி அலைண்டா பார்த்திருக்கலாம். ஆனா நின்ற அலையில ஒரே தடத்துல உள்ள அலைகள் எல்லாம் ஒரே அவத்தில் இருக்கும். இப்ப இதுக்கும் இது ஒரு நின்ற அலை, அப்படிங்க 2 தடம் இருக்குதுண்டா. இது ஒரு நின்ற அலை, இங்க 2 தடம் இருக்குதுண்டா. இந்த தடத்துல உள்ள அலைகள் எல்லாம் ஒரே அவத்தை. ஏன்னா அது ஒண்டா மேலவும் ஒண்டா கீழே வரும். பட் இந்த ரெட் கலர் தடத்துல உள்ள அவத்தைகள் எல்லாம் எதிர் அவத்தை இருக்கும். இவருக்கும் ஏல உள்ள புள்ளி, பில உள்ள புள்ளி, இது சில உள்ள புள்ளி, இது டி. என்ன சொல்லுறேன்னா, இந்த ஏசி எல்லாம் ஒரே அவத்தை. இந்த தடத்துல உள்ளதெல்லாம் ஒரே அவத்தை. பிஎம்டியும் ஒரே அவத்தை தான். அதை ஒரு தடத்துல உள்ளதெல்லாம் ஒரே அவத்தை தான். ஏன் அப்படி சொல்றேன்? ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் அடுத்தடுத்து இயங்கும். ஸோ ஃபேஸ் என்று சொல்றதே இயக்கங்கள் தான், நீங்க படிச்சிருப்பீங்க. பட் ஏயும் பியும் ஒரே அவத்தையான்னு கேட்டா இல்ல. ஏன்னு சொல்லுங்க? அந்த கணத்துல ஏ கீழே வர பார்க்கும், பி மேல போக பார்க்கும். அதோட அவத்தை 180 பாகை, அதாவது பை. இப்ப இவர் கேட்ட கேள்வியில உங்களுக்கு தெரியும், PQ என்று சொல்றது ஒரே தடத்துல உள்ள 2 புள்ளி நின்ற அலை. அப்படி என்றால் பிக்கும் கியூவுக்கும் இடையில எந்த அவத்தை வேறுபாடும் வராது. பெஸ்ட் ஆன்சர். பட் இப்படி போட்டு இங்கால கேட்டிருந்தார் என்றால், இதை கியூன்னு போட்டிருந்தார் என்றால் அது பை என்று வந்திருக்கும். ஃபிஃப்த் ஆன்சர். பட் அதை கேட்க இல்லை. சரிதானே? அவர் ஒரே தடத்தை கேட்கிறாரு. அதனால நின்ற அலையில ஒரே தடத்துல உள்ள 2 புள்ளிகளுக்கு இடையில அவத்தை வேறுபாடு வராது. ஏன் அவத்தை வேறுபாடு வராது? அப்படியே டவுட் வருதுண்டா, உங்களுக்கு அவத்தைன்னு சொன்னா என்ன விளங்க வரும். அத நீங்கள் எளிமை இசையக்கம் எல்லாம் கதைச்சி வந்தாதான் விளங்கும். இன்னொரு அலை போகும் பொழுது அதில் உள்ள ஒவ்வொரு துணிக்கையும் எளிமை இசை இயக்கத்தான் அர்த்தம். ஸோ எல்லாமே ஒரே திசையில ஒண்டா போகும், ஒண்டா வெளியால வரும். சரிதானே? வீச்சங்கள் வேறுபடும், இதுல உள்ள ஒவ்வொரு புள்ளிகளோட வீச்சங்களும் வேறுபடும். ஆனா அவத்தை சமனா இருக்கும், ஒரே மாதிரி மேல போய் கீழே வரும். அதான் அவத்தை, ஃபேஸ். ஓகே,